ரயில்வேயில் வேலை வழங்குவதற்காக நிலம் லஞ்சம் வாங்கிய வழக்கில் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவரும் பீகாரின் முன்னாள் முதல்வருமான லாலு பிரசாத் யாதவ் மார்ச் 19ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. வேலைக்கு நிலம் லஞ்சமாக வாங்கிய வழக்கில் லாலு பிரசாத் யாதவின் குடும்பத்தினர் மீது கடந்த ஆண்டு டெல்லி நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் லாலுவின் மனைவி ரபரி தேவி, அவர்களின் மகள்கள் மிசா பாரதி மற்றும் ஹேமா யாதவ் ஆகியோர் குற்றவாளிகள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. சிபிஐயின் குற்றச்சாட்டின்படி லாலு பிரசாத் யாதவ் குடும்பத்தைச் சேர்ந்த ரபரி தேவி மகள்கள் மிசா பாரதி, ஹேமா யாதவ் ஆகியோருக்கு சந்தை மதிப்பின் விலையை விட குறைவாக நிலங்கள் வழங்கப்பட்டது. இதையடுத்து பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் ரபரி தேவி, மிசா பாரதி மற்றும் ஹேமா யாதவ் உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. முன்னதாக ஜனவரி 29ஆம் தேதி இந்த வழக்கு தொடர்பாக லாலு பிரசாத்திடம் அமலாக்கத்துறை 10 மணி நேரம் விசாரணை நடத்திய நிலையில் கடந்த ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி தேஜஸ்வி யாதவை அமலாக்கத்துறை 8 மணி நேரம் விசாரித்தது. 2004-2009ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் முதல் ஆட்சி காலத்தில் ரயில்வே துறை அமைச்சராக இருந்த லாலு பிரசாத் யாதவ் ரயில்வேயில் குரூப் டி மற்றும் கடைநிலை பணிகளில் வேலை வழங்குவதற்காக நிலத்தை லஞ்சமாக பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது.